இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சலி பார்த்திங்க அப்படின்னா இலக்கியாவுடைய ஃப்ரெண்டு டாக்டரை வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு மிரட்டின விஷயத்த எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து யாருக்கும் தெரியாமல் வீடியோ எடுத்து வச்சுருக்காருங்க. இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அஞ்சலியை வச்சு பிளாக்மெயில் பண்ணி நம்ம இதை பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு அஞ்சலியை ஒரு பக்கமாக போயிட்டு இருக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா அஞ்சலியை வழிமறிப்பு பண்ணுறாங்க. அவள் இதை எதுவுமே கண்டுக்காமல் வேகமாக நடந்து போயிட்டுருக்கா. அந்த சமயத்தில் நில்லு, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ வேணா போயிட்டு என்கிட்ட பேச போகிற, ஒன்றும் பேச தேவையில்லை, நீ ஃபஸ்ட்டு வழியை விடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒதுங்கி அவாய்ட் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்கா நம்ம அஞ்சலி. நீ ஒதுங்கி போகிற அளவுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு சின்ன விஷயம் கிடையாது, பயங்கரமான ஒரு விஷயம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. என்ன அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்குது அந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, நீ ஹாஸ்பிட்டலில் வச்சு டாக்டரை பிளாக்மெயில் பண்ண விஷயத்த நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், சும்மா கிடையாது, ஏ டு ஜெட் நீ ஃபஸ்ட்டு பேச ஆரம்பித்ததுலேருந்து கடைசியாக முடிக்கும் வரையிலே என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, இதை உன் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அஞ்சலிக்கு பயங்கரமான ஒரு ஷாக்குங்க. நாம் 2 பேர் மட்டும்தானே இங்கே இருந்தோம், எந்த சமயத்தில் இந்த வீடியோ எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. முதல்ல நீ வீடியோவை காட்டு, அதுக்கப்புறம் நான் நம்புகிறேன், அந்த மாதிரி எதுவுமே அங்கே நடக்கவே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அஞ்சலி மழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. நீ அந்தளவுக்கு ஒன்று நடிக்கவே தேவையில்லை, உனக்கு நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டே தரலாம், என்கிட்ட இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த ஆள். உடனே அந்த வீடியோ பார்த்த உடனே ஷாக் ஆகிடுறாங்க. இந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கார்த்திக்கும் அந்த வழியாக வராருங்க. கார்லேருந்து வேகமாக இறங்கி வந்து, யார் அது, நம்மளுடைய ஒய்ஃபை வந்து வழிப்பறித்து ஏதோ பேசிகிட்டு இருக்காங்களே, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக வந்து பார்க்குறாருங்க. பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக்குங்க அஞ்சலிக்கு. நம்ம கார்த்திக் எப்போ வந்தார், இன்றைக்கி மாட்டணும், அவ்வளவுதான், நம்மளுடைய விஷயம் கதையை முடிஞ்சுது, நம்மளை வீட்டுக்கு போனதும் கொன்று வெளியே தூக்கி வீசி எரிஞ்சிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே வந்து தத்தளித்து போய் நிற்கிறாங்க நம்ம அஞ்சலி. அந்த ஆள் கையில் இருந்த மொபைலை வந்து வேகமாக கார்த்தி பிடுங்கிட்டாருங்க. என்னத்த மொபைலில் உனக்கு காட்டிகிட்ருக்காரு, இதை முதல்ல எனக்கு காட்டு, என்ன விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக கேட்குறாருங்க. கேட்ட உடனே இவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அவங்க சொல்லாமல் மழுப்புறாங்க. இதுக்கப்புறம் வந்து அஞ்சலி மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா, தப்பிச்சு இதிலிருந்து வெளியே வந்துடுவாளா அப்படின்ற மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.